இன்னைக்கு வீடியோவில் ரிவிஷன் பெட்டிஷன், சிவில் ரிவிஷன் பெட்டிஷனை பற்றி, சிஆர்பின்னு சொல்லக்கூடிய சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் பற்றி, மறுசீராய்வு மனு, இதை பற்றி ஒரு சில ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரிவிஷன் பற்றி போட்டிருக்கோம். ஒரு கமெண்ட் செக்ஷனில் ஒரு வியூவர் ஒரு சில டவுட்ஸ் கேட்டிருக்காரு. அதை கிளாரிஃபை பண்ணும் விதமாக இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு சில விஷயங்கள். ரிவிஷன் அப்படின்னா மறுசீராய்வு செய்யறது அப்படின்றது அர்த்தம். அதாவது திரும்பி ஒரு விஷயத்த பார்க்கறது, ஒரு ஆய்வு பண்றதுன்றத ஒரு தடவை பார்த்து கொடுக்குற ஒரு ஆர்டருக்கு மீறி திரும்பி ஒரு விதத்துல ஒரு விஷயத்த பார்க்கறதுன்றது. அப்பீல் மேல்முறையீட்டுக்கும் ரிவிஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. மேல்முறையீடு எல்லாம் முடிஞ்ச உடனே அதுல என்ன தவறுகள் இருந்ததா அது திருத்தத்துக்காக ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு பெட்டிஷன் மேல்கோர்ட்ல ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷன் மேல்முறையீடு. ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது இல்லை நடந்த விதம் எதனா அடிப்படையில் எதனா தவறு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அடிப்படையில் அந்த கேஸை நடத்தினதே தப்பு அப்படின்றது, அந்த கேஸோட ஆணி வேற பாதிக்கக்கூடிய எதனா ஒரு விஷயம் எதனா இருந்ததுன்னா இதுக்கு ரிவிஷன்னு சொல்லி ஒரு ரெமெடி ஒன்று கேட்கறது உண்டு. மறுசீராய்வு அப்படின்னு சொல்றது உண்டு. இப்போ நம்ம பொதுவாக ரிவிஷன் பெட்டிஷன்ன்றது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது 2 ப்ரொவிஷன்ஸில் ஃபைல் பண்ணுவோம். கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பு சட்டத்துல ஆர்டிகல் 227 இயல்பாவே ஹைகோர்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு. அது கீழே இருக்கிற எல்லா கோர்ட்டு மேலேயும் ஒரு சூப்பர்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ், அதாவது பவர் ஆஃப் சூப்பரிண்டெண்டன்ஸ் அதுன்றது ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. அவங்க ஹைகோர்ட்டு கீழே இருக்கிற எல்லா கோர்ட்டுக்கும் அவங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி ஹைகோர்ட்டுன்றத சொல்ல முடியும் கான்ஸ்டியூஷன்ல. அந்த பவரை வச்சு ஆர்டிகல் 227 கொடுக்கப்பட்ட இயல்பாவே இருக்கக்கூடிய அந்த பவரை வச்சு ஒரு கீழ்கோட்டத்தினா தவறு எதனா செஞ்சதுன்னா அந்த தவறை திருத்தத்துக்கான அதிகாரம் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. இது ஒரு பக்கம். ரெண்டாவது, சிவில் ப்ரொசீஜர் கோட்ல சிவில் கேசஸ்ல எதனா மறுசீராய்வு செய்யணும்னா அதுக்கு பெடிஷன் எப்படி ஃபைல் பண்றதுன்றது செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இது ரெண்டுத்தையும் பிரிச்சு நம்ம பார்ப்போம். செக்ஷன் 115 என்ன சொல்லப்பட்டிருக்கு, செக்ஷன் ஆர்டிகல் 227 என்ன சொல்லப்பட்டிருக்குன்றது ஷார்ட்டா நம்ம இப்போ பார்ப்போம். செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோட், சிவில் நடைமுறை சட்டத்துல பிரிவு 115. இதுல என்ன கொடுத்துருக்குன்னா, மேல்முறையீடு இல்லாத ஒரு கேஸ்ல ஃபார் கேஸ் இன் விச் நோ அப்பீல் லைஸ், அந்த மாதிரி ஒரு கேஸ்ல கோர்ட் இயல்பா செலுத்தக்கூடிய அதிகார வரம்பை செலுத்தாம விட்டாங்க அப்படின்னா, இல்ல செலுத்துறதுக்கான அதிகாரம் இல்லாத ஒரு வரம்பை செலுத்தினாங்கன்னா, அதாவது ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா, இல்ல எக்ஸசைஸ் பண்ண இல்லாத ஜூரிஸ்டிக்ஷனை எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா இவங்க ரிவிஷன் பவர்ஸ் கொண்டு ஹைகோர்ட்டால இன்டர்ஃபியர் பண்ண முடியும். இது தவிர மூணாவது, மெட்டீரியல் இர்ரெகுலாரிட்டி, பேசிக் இர்ரெகுலாரிட்டி எதனா இருந்ததுன்னா, சாதாரணமாக அடிப்படையில் எதனா தவறு இருந்ததுன்னா, கேஸ் நடந்த விதத்தில் அடிப்படை எதனா தப்பு எதனா இருந்ததுன்னா ஹைகோர்ட் தலையிட முடியும். ஸோ இந்த 3 சர்க்கம்ஸ்டன்சஸ்ல 3 சூழ்நிலைகளில் ஹைகோர்ட்டால தலையிட முடியும். இதுக்கு பேசிக் கான்ஸ்டியூண்ட் என்னன்னா, அப்பீல் அந்த கேஸ்ல மேல்முறையீடுன்றது இருக்கக்கூடாது. இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டோன்றதுனாலவே கீழ்கோர்ட் ஸ்டே ஆயிடுச்சுன்றது கணக்கு கிடையாது. ஸ்டே ஆயிடுச்சுன்றது அர்த்தமாகாது. கீழ்கோர்ட் அது பாட்டில் நடந்துட்டு இருக்கும், சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அது பாட்டில் நடந்துட்டு இருக்கும். ஒருவேளை சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி ஸ்டே ஹைகோர்ட் கொடுக்கும் பட்சத்தில் அந்த ஸ்டே ஆர்டர் அடிப்படையாக வச்சு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அடிப்படையாக வச்சு இங்கே ஸ்டே வாங்க முடியும். இது செக்ஷன் 115 சிவில் ரிவிஷன் பெட்டிஷன்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்காங்க. இது தவிர ஆர்டிகல் 227 சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுன்றது உண்டு. ஒரு சில வேற ஸ்டேட்ஸ்லாம் சிவில் மிசலேனியஸ் அப்ளிகேஷன் சொல்றது உண்டு. ஆர்டிகல் 227 கீழே ஃபைல் பண்ற ஒரு சில ஸ்டேட்ஸ்ல ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதே அண்டர் ஆர்டிகல் 226 அண்ட் 227 ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு ஃபைல் பண்றதுன்றது உண்டு. ஆர்டிகல் 227 சூப்பர்வைசரி பவர் ஆஃப் ஹைகோர்ட் அப்படின்றது இருக்கு. ஹைகோர்ட்டுக்கு அந்த ஸ்டேட்டுக்குள்ள இல்ல அந்த ஹைகோர்ட்டோட எல்லை வரம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா கீழ்கோர்ட் மேலேயும் நேரடியான இந்த சூப்பர்வைசரி பவர்ஸ் இருக்கு. இந்த ஹைகோர்ட்டுக்கு இந்த பவர்ஸ் இயல்பாக இருக்கு, ஹைகோர்ட்டுக்குன்னே இருக்கு. இது சட்டம் கொடுக்கல, அரசியலமைப்பு சட்டம் இந்த ஹைகோர்ட்டுக்கு கொடுத்த பவர்ஸ் கிடையாது. இயல்பா இருக்கக்கூடிய ஒரு பவர்ஸ் அரசியலமைப்பு சட்டம் ரெகக்னைஸ் பண்ணிருக்கு. இது ரெண்டுத்துக்கும் பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அரசியலமைப்பு சட்டமே இல்லைன்னா கூட ஹைகோர்ட்டுக்கு இந்த பவர் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு சட்டமே இல்லைன்னா கூட ஹைகோர்ட்டு கீழே இருக்கிற கோர்ட்ஸுக்கு மேல ஒரு சூப்பர்வைசரி பவர்ஸ் கண்காணிப்பு செய்யக்கூடிய அந்த பவர் ஹைகோர்ட்டுக்கு இருக்கு. இந்த சூப்பர்வைசரி பவர்ஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணாங்கன்னா, கால் ஃபார் ரிட்டர்ன்ஸ்,
அங்கே இருக்கக்கூடிய பேப்பர்ஸையோ ரிட்டர்ன்ஸையோ கால் பண்ணலாம். இதை வந்து ரெக்கார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு காலிங் ஃபார் ரிட்டர்ன்ஸ்ன்றது உண்டு. அதே மாதிரி ஒரு சில ஆர்டர்ஸ் ஒன்று பாஸ் பண்ணலாம். ப்ரிஸ்கிரைபிங் ஃபார்ம்ஸ், ப்ரிஸ்கிரைபிங் புக்ஸ், இந்த கீழ்கோர்ட் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு நிர்வாக ரீதியாக எப்படி நடக்கணுன்றது ஒரு பக்கம், ரெண்டாவது கோர்ட் ஜுடிஷியலாக எப்படி நடக்கணுன்றது இன்னொரு பக்கம். அதெல்லாம் வந்து ஹைகோர்ட் வந்து நேரடியாக ஒரு சில விஷயங்களை ப்ரிஸ்கிரைப் பண்ணி அதை வந்து சீர்திருத்தம் செய்யலாம். இதுக்கு வந்து ஆர்டிகல் 227 இருக்கு. ஸோ அடிப்படையில் இதெல்லாம் தவறு ஒரு கோர்ட் வந்து எக்ஸசைஸ் பண்ணிடுச்சு, அவங்களுக்கு இல்லாத அதிகார வரம்பு ஒன்று பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிகல் 227லையும் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு, செக்ஷன் 115லையும் போகிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஆர்டிகல் 227ல ஃபைல் பண்ணுறதா செக்ஷன் 115ல ஃபைல் பண்ணுறதான்றது நம்ம இப்போ ஆர்டிகல் 227க்கும் செக்ஷன் 115க்கும் என்னன்னா பேசிக் டிஃபரன்சஸ்ன்றதை பார்ப்போம். இது வந்து ப்ராக்டிக்கல் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப முக்கியம். ஒரு கேஸை நம்ம ஒரு சிஆர்பி ஃபைல் பண்ணும்போது ஆர்டிகல் 227 கீழே ஃபைல் பண்ணுறோமா இல்லை செக்ஷன் 115 கீழே ஃபைல் பண்ணுறோமான்றது இட் மேக்ஸ் அ வெரி பிக் டிஃபரன்ஸ். அதனால அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பலேட் சைட் ரூல்ஸ்னு இருக்கு. அதில் ஆர்டர் 4 ரூல் 20 ரூல் 2 டு ரூல் 27 இந்த 8 ரூல் இருக்கு. இந்த 8 ரூலும் வந்து இந்த சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறது சம்மந்தமாக பொருந்தும். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் அப்பலேட் சைட் ரூல்ஸில் ஒரு சில விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் வந்து மெயினான விஷயம் பெண்டிங் டிஸ்போசல், நான் பெண்டிங் டிஸ்போசல். ஒரு கேஸ் வரும்போதே அதை கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. பிடி கேஸா என்பிடி கேஸான்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இது 115ல ஃபைல் பண்ணப்படணுமா இல்லை 227ல ஃபைல் பண்ணணுமான்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வர முடியும். செக்ஷன் 115ல ஃபைல் பண்ணக்கூடிய ஒரு ரிவிஷன் பெட்டிஷன் வந்து இன்டர்லாக்குட்டரி ஆர்டர்ஸ்க்கு அந்த மெயின் கேஸ் பெண்டிங்ல இருக்கும்போது ஃபைல் பண்ணுறதுக்கான அந்த பெட்டிஷன் அது கிடையாது. செக்ஷன் 115ன்றது அப்ளிகபிளாக இருக்காது. ஆனால் ஆர்டிகல் 227 வந்து எந்த ஆர்டராக இருந்தாலும் ஃபைல் பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது செக்ஷன் 115 வந்து ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணி அது சம்மந்தப்பட்ட ஒரு ஜுடிஷியலி அது மேலே போகக்கூடிய ஒரு ரிவிஷன் மட்டும்தான் அப்ளிகபிள் இது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 227ல ஃபைல் பண்ணுற பெட்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஜுடிஷியல் ஆர்டர்ஸ்க்கும் ட்ரிபியூனல்ஸ் மேலே ஃபைல் பண்ணுற ஆர்டர் இது வந்து கோர்ட்டுக்கு மட்டும்தான், சிவில் கோர்ட்டுக்கு மட்டும்தான். அது வந்து ட்ரிபியூனல்ஸ் மேலே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸாக இருந்தாலும் சரி, கீழே சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய எந்த கோர்ட் எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய எந்த ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தாலும் சரி ஆர்டிகல் 227 வந்து பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் ஆர்டிகல் 227 வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீடிங்ஸ்க்கு கூட பொருந்தும். அதாவது நிர்வாக ரீதியாக எதனா சீர்திருத்தம் செய்ய வேண்டிய சூழ்நிலை எதனா இருந்ததுன்னா கூட ஆர்டிகல் 227 பொருந்தும். எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கிற முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் செக்ஷன் 115ன்றது வந்து சட்டத்தில், அதாவது செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோடுன்ற ஒரு சட்டத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு ப்ரொவிஷன். ஆர்டிகல் 227ன்றது சட்டத்துக்கே அப்பாற்பட்டு இயல்பா ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷன். இட் இஸ் நாட் அ காம்ஃபர்ட் பவர். இது வந்து ஆர்டிகல் 227லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கேசஸ்லையும் ஹைகோர்ட்ஸும் சுப்ரீம் கோர்ட்டும் ரெகக்னைஸ் பண்ண ஒரு விஷயம். அது ஒருத்தரால், அதாவது அரசியலமைப்பு சட்டத்தால் கொடுக்கப்பட்ட ஒரு அதிகாரம் கிடையாது. இயல்பா ஹைகோர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை அரசியலமைப்பு சட்டம் வந்து அடையாளப்படுத்திருக்குன்றத நம்ம சொல்ல முடியும். ஸோ இதுதான் தான் டிஃபரன்சஸ். இது அப்பலேட் சைட் ரூல்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ப்ரொசீஜர்ஸ். ஒரு சிஆர்பி ஃபைல் பண்ணும்போது வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். அது வேல்யூவேஷன் போடச்சே நிறைய கேசஸ் வந்து இன்கேபபிள் ஆஃப் வேல்யூவேஷன் போடுறது உண்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் 500 rupees அந்த மாதிரி தான் நமக்கு கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டியதாக வரும். அந்த சிஆர்பிக்குன்னு தனியாக அந்த ஃபார்மேட் இருக்கு. அப்பீலோட ஃபார்மேட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். சிஆர்பி சிவில் ரிவிஷன் பெட்டிஷனோட ஃபார்மேட் ஹைகோர்ட்டில் நம்ம ஃபைல் பண்ணும்போது, ஒரு சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணும்போது அது கூட ஸ்டே பெட்டிஷனும் கூட சேர்ந்து ஃபைல் பண்ணுறதுன்றது யூஸ்வலாக. ஏன்னா சிஆர்பி கொடுக்கறதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்டே பெட்டிஷனுக்கு வந்து நிகராகாது. தனிப்பட்ட முறையில் ஹைகோர்ட் வந்து ஸ்டே ஆர்டர் பண்ணாதான் ஸ்டே ஆகும் கீழ்கோர்ட்டில் இருக்கிற ப்ரொசீடிங்ஸ். அதனால கூடவே வந்து ஒரு ஸ்டே பெட்டிஷன் ஃபைல் பண்ண வேண்டியது அவசியமான விஷயம். ஸோ இதுதான் சிவில் ரிவிஷன் பெட்டிஷனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு சில பிராக்டிகல் ஆஸ்பெக்ட்ஸை நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. இது சிவில் ரிவிஷன் பெட்டிஷன் அண்டர் செக்ஷன் 115 சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கும் ஆர்டிகல் 227 கான்ஸ்டியூஷனுக்கும் இருக்கக்கூடிய பேசிக் டிஃபரன்சஸும் பேசிக்காக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தையும் கொடுத்து இந்த வீடியோ